Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to create the opening balance அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ். இப்போ பாருங்க, நல்ல அருமையான ஒரு சம் இது. Try to incorporate the following opening stock in inventory info 3. Registration number, company which maintains accounts with the inventory. Incorporate following chart of inventory effective from 1/4/2024. இதில் என்னென்ன இருக்குன்னா ஸ்டாக் ஐட்டம், குரூப்பு, கேட்டகரி, யூனிட்டு, ஆல்டர்னேட் யூனிட்டு, குடோனு, குவான்டிட்டி, ரேட்டு, வேல்யூ எல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனி இன்வென்ட்ரி இன்ஃபோ 3ன்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணுங்கள். ஆல்ட்டுக்கே ஹெச் போட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் கம்பெனி. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி இன்ஃபோ 3 அப்படின்னு ஒரு கம்பெனி. இதுவுமே போடுறதெல்லாம் 25-26ன்னு போடுங்க. இனிமேல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். அட்ரஸ் வந்து கரெக்டாக உங்கள் 3 லைனில் போடுங்க. 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஷீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000, ஸ்டேட் தமிழ்நாடு. இன்னொரு முறை பின்கோடு, மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் 28361563, 8825470442. மெயில் ஐடி inventory info 3@gmail.com. ஏப்ரல் 25. என்டர் சேவ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு F11 ஃபியூச்சர்ஸ் எனபிள். என்டர் கொடுத்தாச்சு. முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு F11 F3 ஜிஎஸ்சி எனபிள். F11 F3ல ஜிஎஸ்சி எனபிள் பண்ணுங்கள். மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி எஸ். ஜிஎஸ்டி ஜிஎஸ்சி வேண்டாம் இந்த சம்முக்கு, ஏன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் ஜிஎஸ்சி வேண்டாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிப்போம். மொதல் ஸ்டெப்பு பாருங்கள், குரூப் கிரியேட் பண்ணுங்கள். சோனி, மொசர்பீர் இதெல்லாம் குரூப்பு. கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஸ்டாக் குரூப். சோனின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்கள். சோனின்னு ஒரு குரூப், மொசர்பீர்னு ஒரு குரூப். அடுத்தது மொசர்பீர் அப்படின்னு ஒரு குரூப்பு. பார்க்கர்னு ஒரு குரூப்பு. பார்க்கர் அப்படின்னு ஒரு குரூப்பு. ரெனால்ட்ஸ்னு ஒரு குரூப்பு. ரெனால்ட்ஸ்னு ஒரு குரூப். ஸோ சோனி, மொசர்பீர், பார்க்கர், ரெனால்ட்ஸ் இதே தான் திருப்பி வருது. அடுத்தது பாருங்கள், கேட்டகரி இருப்பாங்க. கேட்வே ஆஃப் டேலி ஸ்டாக் கேட்டகரி. கேட்டகரியில் ஃபஸ்ட்டு சிடி, டிவிடி. சிடின்னு ஒரு கேட்டகரி, டிவிடின்னு ஒரு கேட்டகரி, பென்ஸுன்னு ஒரு கேட்டகரி. சிடி, டிவிடி, பென்னு, வேறு என்ன இருக்குது? சிடி, டிவிடி, பென் 3 கேட்டகரி தான். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பாருங்கள், நம்பர். யூனிட் ஆஃப் மெஷர் நம்பர்ஸ். ஃபார்மல் நேம் நம்பர்ஸ். பாக்ஸ்னு ஒன்று போட்டுக்கோ, பிஎக்ஸ், பிஓஎக்ஸ், ஃபார்மல் நேம் பிஓஎக்ஸ், பாக்ஸ். செட்டுன்னு போட்டுக்கோ, எஸ்டி, செட். பேக்கெட் போட்டுக்கோ, பிகேடி, பேக்கெட். நில்லுங்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? நில்லுனா நில்லுன்னு போடக்கூடாது, நில்லுனா இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அடுத்தது லொக்கேஷன் பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். அடுத்தது குடோன். குடோனில் ஃப்ளோர் 1 கிரியேட் நியூ. அதில் போயிட்டு ஃப்ளோர் 1, ஃப்ளோர் 2. ஸோ 2 இருக்குது. ஃப்ளோர் 1 இருக்குது, ஃப்ளோர் 2 இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், 1 by 1 நம்ம போயிடலாம். ஆல்டர்னேட் யூனிட் வேணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஸ்டாக் ஐட்டம் சோனி சிடி 10S அப்படிங்கிறது ஐட்டம் நேம். கேட்வே ஆஃப் டேலி போயிட்டு
சோனி CD10 ஸ்டாக் நம்பர் 101. இது வந்து சோனிங்கிற குரூப் கீழே கேட்டகரி இங்கே காணும். இது ஏ, இது பி, இது சி, இது டி. உனக்கு பியில் கேட்டகரி வரணும் காணும். அப்போ F12 ப்ரெஸ் பண்ணி ஷோ மோர் கான்ஃபிகரேஷன் எஸ் இருக்கா, இங்கே வந்து கேட்டகரி வந்து எஸ் கொடுத்துருவோம். எஸ் கொடுத்தா வந்துடும். கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரி, இது சிடிங்கிற கேட்டகரி. சரி, கேட்டகரி வந்து சிடி. அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு நம்பர்ஸ். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு நம்பர்ஸ். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 ப்ரெஸ் பண்ணி யூஸ் ஆல்டர்னேட் யூனிட், இதை வந்து எஸ் கொடுங்க. யூஸ் ஆல்டர்னேட் யூனிட் எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ்னு ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஆல்டர்னேட் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாக்ஸு. சோனி சிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் 10 இருக்கும். ஓகேவா, எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். சோனி என்னது சிடி 10 நம்பர்ஸ் பாக்ஸ். இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா சோனி டிவிடி இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே 10 நம்பர் இருக்கும். இதுக்குள்ளே 10 நம்பர் இருக்கும். இதுதான் சோனி சிடிஸ், நாட் டிவிடிஸ். சோனி சிடி 10 நம்பர் இந்த மாதிரி உனக்கு இருக்கும். 10 நம்பர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு பாக்ஸில் 10 நம்பர். அப்போ ஆல்டர்னேட் யூனிட்டு பாக்ஸு. வேர் பாக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸில் எத்தனைன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பாக்ஸில் 5 இருக்கும், 10 இருக்கும். ஐட்டம் வந்து வேறு வேறு இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 10 நம்பர். என்டர் கொடுங்க. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸு 1430. செல்லிங் ப்ரைஸு ஆல்ட் சி போயிட்டு 1430 இன்ட்டு ஒரு 30% ஆட் பண்ணிக்கும். பைசாவில் வந்ததுன்னா மாற்றிக்கலாம். மொத்தம் எத்தனை குவான்டிட்டி இருக்குது, 13 பாக்ஸ் இருக்குது. மொத்தம் 13 பாக்ஸ் இருக்குது. 13 பாக்ஸில் மொத்தம் வந்து பாக்ஸ் வந்து 13 பாக்ஸ் குவான்டிட்டி பாக்ஸ். ஒன்னோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 ருபீஸ். அதாவது மொத்தம் 13 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் 10 இருக்குது. 10 இருக்குது மொத்தம். அப்படின்னா 13 பாக்ஸு ஒன்னோட ரேட்டு 11 ரூபா. ஒன்னோட ரேட்டு 11 ரூபா. ஒரு பாக்ஸுக்கு 10. அப்போ ஒரு பாக்ஸோட ரேட் எவ்வளவு, 110 ரூபா இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணணும், இந்த குவான்டிட்டியை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் பாக்ஸுன்னு போட்டிங்கன்னா இங்கே 130 நம்பர் போட்டிருக்கு. 130 நம்பர் போட்டாச்சு. வெரி குட். அப்போ பிரச்சனை இல்லை. 130 நம்பர் எங்கே இருக்குது, ஃப்ளோர் 1ல் இருக்குது. ஃப்ளோர் 1 செலக்ட் பண்ணுங்கள். 130 நம்பர் 13 பாக்ஸு. உன்னுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்குது 11 ருபீஸ். ஸோ 1430 வந்தாச்சா, அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், மொசர் பீர் டிவிடி 25 இயர்ஸ் 102. இது வந்து மொசர் பீருங்கிற கேட்டகரி கீழே வரணும். அடுத்தது டிவிடிங்கிற கேட்டகரி கீழே வரணும். யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் மெஷர் வந்து ஒரு யூனிட் இருக்கா 2 யூனிட் இருக்கா பாருங்கள். ஆல்டர்னேட் யூனிட் இருக்குது. பாக்ஸு நம்பர் ரெண்டுமே இருக்குது. ஸோ மெயின் யூனிட் நம்பர்ஸு, ஆல்டர்னேட் யூனிட்டு பாக்ஸு. பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸ் எவ்வளோன்னு சொல்லணும். ஒரு பாக்ஸில் வந்து மொத்தம் 25 பீஸ் இருக்கும். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு எது சின்ன யூனிட்டோ அதுக்கு சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ரேட்டு ஒரு பாக்ஸ் 230 ரூபா. ஒரு பாக்ஸில் 25 இருக்குது. அப்போ சிங்கிள் நம்பர் எப்படி பண்ணணும் அப்படின்னா 230 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட இது வரும். ஆல்ட் சி போயிட்டு 230 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா ஒன்னோடைய ரேட்டு 9.20 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வச்சுக்கலாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு 5 ரூபா இல்லை 13 ரூபா அப்படி வச்சுக்கோங்க. இங்கே மொத்தம் எத்தனை குவான்டிட்டி மாத்திரம் சொல்லுங்கள். மொத்தம் 230 பாக்ஸ் இருக்குது. அல்லது 230 × 25. 230 பாக்ஸ் இல்லை, 230 போட்டால் நம்பர் வருது. 230 பாக்ஸு, ஒரு பாக்ஸ் 25 நம்பர். அப்போ என்ன பண்ணணும், ஆல்ட் சி போய்ட்டு 230 × 25 போடணும். போட்டோன்னா எவ்வளோ இருக்குது, 5750 நம்பர்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது இது, ஃப்ளோர் 1ல் இருக்குது. ஃப்ளோர் 1ல் இருக்குது. எவ்வளோ நம்பர்ஸு, 5750 நம்பர்ஸ். 230 பாக்ஸ் வந்தாச்சு.
ஒரு பாக்ஸ் வந்து ரேட் எவ்வளவு? ஒரு பாக்ஸோட ரேட்டு 230 ரூபா. அப்போ ஒன்னோட ரேட் எவ்வளவு? 230 டிவைடட் பை 25 எவ்வளவு? 9 ரூபா 20 பைசா. 9.20க்கு நம்ம ரேட் வந்து ஒரு 30%. சரி, 9 ரூபா 20 பைசா. அவ்வளோதான். 230 பாக்ஸ். மொசர்பீர் டிவிடி எவ்வளோ வருது பாருங்க. ஒரு பாக்ஸ் மொத்தம் 16 பாக்ஸ் தான் இருக்குது. நான் 230 பாக்ஸ் போட்டேன், சாரி. ஒரு பாக்ஸோட ரேட்டு, ரேட்டில் வாங்க, ரேட்டு தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு பாக்ஸோட ரேட்டு 230 ரூபா. ஒரு பாக்ஸில் மொத்தம் 25 இருக்குது. அப்போ ஆல்ட் சி போயிட்டு 230 டிவைடட் பை 25 எவ்வளவு? 9 ரூபா 20 பைசா, 13 ரூபான்னு வச்சுக்கோ. ரைட், ஓகே. இந்த இடத்துல குவான்டிட்டி எவ்வளோனா 16 பாக்ஸு. ஒரு பாக்ஸில் மொத்தம் 25 இருக்குது. அப்போ ஆல்ட் சி போயிட்டு 16 × 25. அது எங்கே இருக்குன்னா ஃப்ளோர் 1ல் இருக்குது. 16 பாக்ஸ் எங்கே இருக்குது? ஃப்ளோர் 1ல் இருக்குது. எவ்வளோ குவான்டிட்டி? 230 பாக்ஸுன்னு இருக்குது. 230 பர் பாக்ஸ். 400 நம்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 பாக்ஸு. 16 பாக்ஸு இல்லை, ஆல்ட் சி போயிட்டு 16 × 25 போட்டிங்கன்னா 400 நம்பர்ஸ் வரும். 3680 வருதா பாரு. வந்ததுன்னா ரைட்டு. இப்போ 16 பாக்ஸ். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஆனால் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பார்க்கர் ஃபவுண்டைன் பெயின் 103. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கருங்கிற குரூப்பில் பென்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்பர்ஸ்னு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து என்னது? பார்க்கர் பென் செட்டு, சாரி, செட்டு. அதுக்கு வந்து இது கிடையாது, நாட் அப்ளிகபிள். செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து ஒரு செட்டு வந்து 280 ரூபா. ஒரு செட்டு எவ்வளோன்னா 280 ருபீஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸு 280 × 130 பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா 364 ரூபா செல்லிங் ப்ரைஸு. மொத்தம் எத்தனை குவான்டிட்டி பாருங்கள். குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 செட்டு. 5 செட்டு. 5 செட்டு எங்கே இருக்குது? ஃப்ளோர் 2ல் இருக்குது. ஸோ ஃப்ளோர் 2வை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு செட்டோட ரேட் எவ்வளோன்னா 280 ரூபா. என்டர் 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 சேவ். ஸோ இதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களால் முடியாத பட்சம் நாளைக்கு நாம் இந்த சம்மை பார்க்கலாம் உங்களுக்கு. ரைட்டா? நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ.